வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால மார்னிங் வீடியோ போட முடியல. நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோ ஏன் வரலன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அக்கா பையனுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. அதனால தான் என்னால வீடியோ காலையில போட முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். மார்னிங் எழுந்து எடிட்லாம் பண்ணேன். பட் இருந்தாலும் 8:30க்கே போற மாரி இருந்ததுனால என்னால வீடியோஸ் போட முடியல. சாரி. நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன் வீடியோ போடல? வீடியோ போடுங்க. வீடியோக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ பேர் நம்ம வீடியோ போடல அப்படின்றத எதிர்பார்க்கும்போது, லைட்டா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வீடியோக்காண்டி என்ன வெயிட் பண்ண வைக்கிறியான்னு சொல்லிட்டு. சாரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்குலாம் டவுட் இருக்கும். நான் வந்து காப்பிரைட் ப்ராப்ளத்தினால வந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் லிங்க் குடுத்துருந்தேன். அந்த சேனல்ல வந்து வீடியோஸ் இன்னும் வரல. கண்டிப்பா வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில வீடியோஸ் வரும். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில காப்பிரைட் வந்துட்டுன்னா இந்த சேனல் போயிரும் அப்படின்ற பதட்டத்தில அதில சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடி இந்த சேனல்ல நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதுக்காண்டி நான் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல. இதில காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துட்டு, அதான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு வீடியோல லாஸ்ட் கிளிப் ஆட் பண்றேன். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே. சரி, ஓகே. ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போகலாம். வாங்க சொந்தங்களே. தேங்க் யூ சோ மச். ரகு, சொல்லு. இப்ப எதுக்கு கோவமா இருக்கீங்க நீங்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவம் உங்களுக்கு? இப்ப ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? எதுவுமே இல்லாம ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. இப்ப பிரச்சனை பண்றதுக்கு தான் அவன் வர சொல்லி இருக்கிறதே. நல்லவன் மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் அவன் காலில் போயிட்டு விழணும், அதுதான் அவனுடைய ஆசையே. என்னென்ன பண்றான்னு மட்டும் பாரு. இது ஒன்றும் மொதல் டைம் இல்லை. அவன் எப்பெல்லாம் இங்க வரானோ அதெல்லாம் நடக்குது. இதுக்குதான் நான் அவன் வந்த உடனே வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. என் அப்பா அம்மா அவன் காலில் விழுறத நான் எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா நான் சின்ன பையனா இருந்தேன், கேட்கறதுக்கு தெம்பு இல்லாம. இன்னைக்கு ஒன்றும் நான் அப்படி இல்லை. இதெல்லாம் ரேஷ்மாக்காக்கு தெரியுமா? இல்ல, அவளுக்கு எல்லாம் தெரியாது. அப்போ இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பேசினா உங்களுக்கு கேட்காதா? கேட்கட்டும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் ரகு இப்படி பண்றீங்க நீங்க? நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? அனு சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்ப என்னடி பண்ண சொல்றேன்? நான் சொல்லு, பண்றேன். என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கணும், சரியா? என் மேல சத்தியம். அனு. என் மேல சத்தியம். சரி. சரியா? கோவப்படாத. சாரி. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போ. ஐயா, கோவத்தை பாரு. கோவமா தான் இருக்கேன், உன் மேலேயும் சேர்த்து. சரிங்க சார், கோவமா இருங்க. கோவத்தை நான் குறைச்சிக்கிறேன். இப்ப அங்க பேசலாம். சி, பொடி. மாப்பிள்ள மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு நீங்க என்னன்னா தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதான். மாப்பிள்ள, என்னாச்சு? எது வந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இப்படி சோகமா இருந்தா நாங்க என்னன்னு நினைச்சுக்கிறது? அம்மா விடுமா, வா, எனக்கு 1008 வேலை இருக்கு. ரகு, கொஞ்ச நேரம் சும்மா இரியா. மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது இப்படிலாம் பேசக்கூடாது. மாப்பிள்ளை தப்பா எடுத்துக்க மாட்டாரா நம்மள? ஆமா, பொல்லாது மாப்பிள்ள தேவையில்லாம டென்ஷன் ஆகுதுமா. காலையிலேயே வர வச்சு நிக்க வச்சுக்கிட்டு இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா ரேஷ்மாவும் புருஷன்? ஏங்க, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எப்பா, அவர் அப்படிதான். இதுக்கு மேல நீங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போயிட்டு வேலையை பாருங்க. ஐயோ மாப்பிள்ளை, என்னாச்சுப்பா இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ தம்பி, எது வந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். அதுக்காண்டி இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி? ரேஷ்மா, உன் புருஷன் ஏதோ ஒரு வேலைக்கு அடிய போடுறான். சத்தியமா டென்ஷன் ஆகுது ரேஷ்மா. ஆமா, சொல்லிட்டேன். இருல ரகு, எனக்கே ஒன்னும் புரியல. ஏங்க இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? மாமா, எனக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டு மாமா. ஐயோ மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா மாமா, என்னால பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டு. என்னுடைய பார்ட்னர் வந்து இப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காரு பணம் கொடுத்து. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறத எல்லாமே ஜப்தி பண்ற நிலைமைக்கு வந்துட்டு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ரேஷ்மா, உண்மையா? தெரியல, அமைதி இருல, என்ன சொல்றாரு கேப்போம். ஏங்க, ஏன் இதை சொல்லவே இல்லை என்கிட்ட முன்னாடியே? இங்க வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கல்ல. மத்த விஷயத்தெல்லாம் உங்களால என்கிட்ட சொல்ல முடியுதுல்ல. 10 வாட்டி 10 சாரி மாத்த சொல்றீங்க. இது பிடிக்கல, அது பிடிக்கல, ஆனை பிடிக்கல, பூனை பிடிக்கலங்கிறீங்கல்ல. மத்ததெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. இத சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வருதா? நீங்க பாருங்க மாமா, நான் ஏன் சொல்லல எதுக்கு சொல்லலன்ற ஒரு விஷயத்த எப்படி எல்லாம் கேக்குறானே. இவகிட்ட போயிட்டு நான் சொல்ல முடியுமா மாமா? ரேஷ்மா, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு, புரியுதா? கொஞ்ச நேரம் மாப்பிள்ள சொல்றத பொறுமையா கேளு. அதுக்குள்ள ஆன போனன்னு குதிக்காத. ஏப்பா, சொல்றதை கேளுப்பா நீ. இப்படிதான் மாமா, நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டான். என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. ரேஷ்மா, இன்னொரு வாட்டி மாப்பிள்ள கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, அவருக்கு ஒரு பொருள் தேவைன்னா இங்க வந்து வாங்கிட்டு போறது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க?
பரவாயில்ல ரேஷ்மா, இப்ப என்ன மாப்பிள்ளைக்கும் உனக்கும் தானே தரேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி அப்பா என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ அப்பா, உனக்கு புரியுதா இல்லையா? அவரு நடிக்கிறாரு. ரகு, இங்க பாரு ரகு, என் மேல உனக்கு மரியாதை இருக்குன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும், புரிஞ்சுச்சா? அப்பா, தாச்சாயினி உன் பையன் கிட்ட சொல்லு. ரகு, ஒரு நிமிஷம் அப்பா சொல்றதை கேளியா? ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ? அக்கா வாழ்க்கை கண்டு நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். அம்மா உங்களுக்கு புரியுதே இல்லையா? அனு, நீயாச்சும் சொல்லுமா. ரகு, அதான் அத்தையும் மாமா சொல்றாங்களே, அமைதியா இருங்க. எனக்கு என்ன, எல்லாரும் சேர்ந்து கடைசியில நடு ரோட்ல தான் நிக்க போறீங்க, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு. அதுக்கு தானே இவ்வளவு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆளு, எனக்கு எல்லாமே தெரியும். ரகு, மாமாவும் அத்தையும் தான் சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இல்லன்னா வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ரகு, புரிஞ்சுக்கோங்க ரகு. அதுக்கப்புறம் உங்க மாமா உங்களை என்ன நினைப்பாரு? நீங்க சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்க மாட்டாரு. இங்க பாரு அனு, அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு இவ்வளவு அடி போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு டைரக்டா அந்த ஹாஸ்பிட்டலோட பார்ட்னர்ஷிப் கேட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பண தேவை இருக்குன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா கேட்டாரு. அதுவும் முடியாது. இப்ப அப்பா அம்மாவையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணா ஈஸியா நடந்துருன்றதான் இவன் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ரகு, என்னதான் இருந்தாலும் உன் அக்கா புருஷன், மரியாதையா பேசு. ரகு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? நீங்க எப்பவுமே இப்படி கோவப்பட மாட்டீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் ஏன் உங்க பொறுமையை இழுக்கிறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சரிங்களா? என்ன இப்போ பார்ட்னர்ஷிப் எல்லாமே உங்க முடிவுல தானே இருக்கு. நீங்க சம்மதிச்சாதான் அந்த பார்ட்னர்ஷிப்பை உங்ககிட்ட இருந்து அவர் எழுதி வாங்க முடியும். சரியா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கல்ல. அவருக்கு என்ன தேவைன்றத அவர் மாமனார் மாமியார் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, உங்ககிட்ட கேட்கல. கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க ரகு. ஐயோ அனு, உனக்கு எதுவுமே தெரியாது. சரி, எனக்கு எதுவுமே தெரியாமே இருக்கட்டும். இப்ப பிரச்சனை அது இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம். ஐயோ கடவுளே, உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. விடுங்க மாமா, பரவாயில்ல விடுங்க மாமா. ரகுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா அவன் விருப்பத்தை தாண்டி எதுவும் பண்ண வேண்டாம். ஏங்க, நான் வந்ததை பாத்துட்டீங்க தானே, அப்புறம் எதுக்கு நீங்க பாக்காத மாதிரி சும்மா லேப்டாப்பே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுல எதுனா பொண்ணு போட்டோ இருக்கா? என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சைட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, முதல்லையாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, இப்ப அந்த மாதிரி இல்ல. என் பையன் இருக்கான் சொல்லிட்டேன். என்னடி உன் பிரச்சனை? நான் பாட்டு நான் அமைதியா வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொன்ன? உன் பையன் வந்து சப்போர்ட் பண்ணுவானா? இங்க பாரு, நம்மளுக்கு எப்பவுமே பொண்ணுதான். நினைப்புதான். ஆளை பாருங்களேன், வாங்க. ஆமா பிரியா, இப்போ செக்அப் வர சொல்லிருக்காங்க. ஏங்க, அடுத்த வாரம் தான் வர சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள 5 months ஆயிட்டு. என்ன நாட்கள் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுதுல. உடனே நீங்க ரொம்ப ஓவரா கனவு காணாதீங்க, சரிங்களா? அடி பாவி, வரப்போற என் செல்ல குட்டி என் தேவதையை நினைச்சு நான் பேசுறேன். உனக்கு என்னடி போறாம? இங்க பாருடி, என் தேவதைலாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கழட்டி விட்டுருவேன். ஆமா, சொல்லுவீங்க பின்ன பேச மாட்டீங்க. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலயும் பேசுவீங்க. நான் உங்க மேல சண்டைன்னு இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ற பைத்தியம். ஆமா, சண்டைதான். உங்க கூட தான் சண்டை போடுவேன். அதான் லூசி, நானும் கேக்குறேன், சண்டைனா இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க? ஆமா. நல்ல சண்டையதான் இருக்கு இது. வாங்க. ஆமா, செக்அப்க்கு 5th month செக்அப்க்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணனும்ல, அதெல்லாம் பாத்துட்டியா? ஆமா, நீங்க நேத்து வீடு பாக்குறதுக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அங்க எல்லாம் ஓகேவா? செட் ஆயிட்டா? ஏமா, இங்க ரகு வீட்ல உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, ஆனாலும் சொல்றேன். என்னாச்சு சொல்லு என்கிட்ட. இல்ல, அது வந்து யாராச்சும் எதனா சொன்னாங்களாமா? இங்க வா, என்கிட்ட வா. வேண்டாம். சொல்லடி. இல்லங்க, அவங்க மாமாலாம் வந்திருக்காரா, அவர் எப்பவுமே இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்ம குழந்தையோட, நம்ம குழந்தைக்கு நிறைய அசைவுலாம் வரும் இந்த டைம்ல தான். அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என் திருட்டு கள்ளி, இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் ஏங்க நிக்கிட்டு இருந்தியா? ஏண்டி திருட்டு கள்ளி, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டுதான் இங்கே இருப்போம்னு சொன்னியா? ஏங்க, இப்பவுமே எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ரகுவோட மாமாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து அப்படிதான். அவர் எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் மட்டம் தட்டியே பேசுவாரா. என்ன பேசினா பரவாயில்ல, ஆனா உங்களை பேசினா எனக்கு கஷ்டமாயிரும். அதான் என் முத்து மாதிரியே யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. என் அப்பா அம்மா சொன்னாலே எனக்கு பிடிக்காது. அப்ப இவர் யாரோ தானே எனக்கு. அவரு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? என் அப்பா அம்மா கிட்டயாச்சும் பரவாயில்லன்னு கோவப்படலாம், இவர்கிட்ட கோவப்பட்டா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? அவ்வளவு பாசமாடி வச்சிருக்கேன் மேல, அப்ப யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போயிருவியா? ஆமா, என் முத்து மாதிரி மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆனா நீங்க தான் என் மேல பாசமே வச்சுக்கிட்டு இல்ல. ஏன் எப்படி சொல்ற? பொண்டாட்டி இவ்வளவு நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அது சேலை கட்டி எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா? அவங்களுக்கு தோணல, அப்புறம் என்ன? போங்க. அச்சோ என் செல்லமே, இங்க வா. வாங்க. ஏங்க, யாராச்சும் வர போறாங்க, என்னங்க பண்றீங்க? வீட்டுங்க. ஏன் பொண்டாட்டி நான் என் மடியில உட்கார வச்சிருக்கேன். ஏன் மடி, ஏன் பொண்டாட்டி, யார் என்ன கேள்வி கேட்பா? யாரும் என்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, சரியா? அதுவும் இல்லாம இங்க யாருமே இல்ல, அதனால நான் என்ன வேணா பண்ணலாம். ரொம்ப தான் ஆசை. உங்க பையன் வயித்துலதான் இருக்கான், போதுமா? பையனா? பொண்ணு. ஆனா நீங்க இருக்கீங்களே, சரி, உங்க பொண்ணு, சரியா?
ஏங்க இப்பவுமே பொண்ணு பொண்ணுன்றீங்களே, கடைசியா பையன் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ? ஆமா, வேண்டான்னு சொல்லி எடுத்து போய் குப்பை தொட்டியில போட்டுருவேன். லூசாடி நீ. ஆ, அவன் குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருக்கான். ஆம்பளை பையன் பிறந்தா என்ன, பொண்ணு பிறந்தா என்ன, எல்லாம் குழந்தைங்க தான், கடவுளோட கிஃப்ட். புரியுதா? அதுவும் இல்லாம அவங்கதான் நம்ம காதலுக்கான பரிசு. நம்ம 2 பேரும் காதல்ல உருவானவங்க அவங்க. ஏங்க இப்பெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுமா? ஏன் நான் பேச மாட்டேனா? இல்ல, இப்பெல்லாம் நீங்க பேசி ஒரு நாள் நான் பார்த்ததே இல்லையா, அதான் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருதுங்க. ஆடுற வெக்கலாம் வருதா? காட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஏங்க? எங்க காட்டுங்க. சீ போங்க, சும்மா எதனா சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வேலையா வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, ரொம்ப நேரமா கீழே பேசிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? தெரியலங்க, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் போகலாம் தான் நினைச்சேன்னா, இது ரேஷ்மா ரகு இருந்தா நான் ஏதாச்சும் சொன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க மாமாவே இருக்காரா, டக்குன்னு நான் ஏதாச்சும் சொல்ல போய் இது என் குடும்ப விஷயம், நீங்களே இங்க வந்து ஓசில தான் இருக்கீங்க அப்படின்னு எதனா சொல்லிட்டு வரேன்னு பயமா இருக்கு. ஏய் லூசி, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்க? என் பொண்ணு பயப்படாதா அப்போ வயிற்றுக்குள்ள இருந்து? இங்க பாரு, என் பொண்ணு வர வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியம் இருக்கணும். அப்பதான் என் பொண்ணு வயித்துல இருக்கும்போது தைரியமா இருக்கும். சரியா? சரிங்க. உங்க பொண்ண அடி கொடுக்க போறேன் வெளியே வந்த உடனே. ஏன்டி? பின்ன என்னங்க, நீங்க உங்க பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி நீங்க நல்ல நைட் எல்லாம் தூங்குறீங்க. ஆனா எனக்கு தான் முதுகு வலி, கால் வலி, எனக்கு தூக்கமே இல்ல. அதை பத்திலாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. போங்க. சாரிடி என் பொண்டாட்டி. இப்பதானே நமக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் இந்த மாதிரி குழந்தை பிறகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 குழந்தை பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தான் ஆசை. சி. ஏன் வேண்டாமா? ஏங்க? என்னங்க வேணுமா வேணாமாங்க? வேணும். அட ஆசைய பாரு, நான் சொல்லும் போதெல்லாம் ஏங்க ஏங்கன்னுக்கிட்டு. சரி, ரொம்ப பேசாதீங்க. சரி சரி, அதனால எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் பேபி தானே, அதனால இன்னையில இருந்து உனக்கு முதுகு வலிக்கு தையலும் கால் பிடிச்சிடுறது எல்லாம் நானே பாத்துப்பேன். சரியா? கால் வலிக்கு வெண்ணி வச்சு ஊத்துறதுல இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் உன் கூட இருந்து. உண்மையா வாங்க சொல்றீங்க? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். ஆனா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அது கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. யாருங்க உங்களுக்கு ஓனரு? நான் போயிட்டு அவனை கிளின்னு கிளிக்க போறேன் பாருங்க. அவன் இங்கேயே இல்ல, யூஎஸ்ல இருக்கான். அங்க இருந்து எனக்கு ப்ராஜெக்ட் தான் தரான். நான் அந்த ப்ராஜெக்டை என் கம்பெனி மூலியமா செஞ்சு அவனுக்கு கொடுக்குறேன். இதுதான் எங்களுடைய ஜாப். சரியா? நீ எப்படி போயிட்டு அவனை கிளிப்ப? முதல்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சரி சரி, இங்க பாருங்க, இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ எந்த லாங்குவேஜா இருந்தாலும் கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்காண்டி ரொம்ப எல்லாம் ஓவரா பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏய் லூசே, நான் சும்மா தான் லூசே கேட்டேன். சரி சரி சரி, நாளைக்கு வெளியே போகுமா? உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். போதுமா? எங்க போலாம்? உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். எங்க சொல்லுங்க ப்ளீஸ்ங்க, சொல்லுங்க. என் பொண்டாட்டிய இந்த மாதிரி நேரத்துல அவ அவ விருப்பப்பட்டவங்கள அவ கூட இருக்கிற மாதிரி பண்ண போறேன். போதுமா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் கூட யாரெல்லாம் இருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவியோ அவங்களெல்லாம் உன் கூட சேர்த்து வைக்க போறேன். முத்துமாரி, என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. போங்க. நாளைக்கு வெயிட் பண்ணு, தெரியும். சரி. மாப்பிள்ள, அவன் பேசுனதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. உங்க கூட நாங்க இருக்கோம். மாமா, நான் அந்த தைரியத்தெல்லாம் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். மாப்பிள்ள, ஏன் இப்பெல்லாம் கேக்கீங்க? நீங்க எதுவானாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் எதுவானாலும் உங்களுக்கு தருவேன். என் பொண்ணை நீங்க அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மாமா, என் கடனையும் அடைச்சிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தையும் என்னுடைய பார்ட்னர் தரேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பரவாயில்ல மாப்பிள்ள, சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் என்ன செய்ய வேணாலும் ரெடி. அப்பா, அந்த ஆளை நீங்க நம்பாதீங்கப்பா, சொல்றது கேளுங்க. நானே சொல்றேன். தேவையானா மட்டும் காலை சுத்தி சுத்தி வருவான். அதுக்கப்புறம் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளையே விஷத்தை கக்கிட்டு போவான். பாருங்க மாமா, உங்க முன்னாடியே என்ன எப்படியெல்லாம் இப்படி பேசுறான்னு உங்க பொண்ணு. மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள. ரேஸ்மா, உனக்கு மாப்பிள்ள கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா, இதுக்கு மேல இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பேச்சு கேட்கலன்னா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு போயிருவேன். ரகு, என்னையா சொல்ற? வீட்டு விட்டு போயிருவேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்ன என்னம்மா, அவர் எங்க சுத்தி எங்க வராருன்னு எனக்கு புரியுது. இது கூட அப்பாக்கு புரியலன்னா எப்படி? ரகு, சொல்றது கேளியா? இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. ஏங்க, அவனுக்கு தான் பிடிக்கலன்னா விட்டுருங்களாங்க. யாங்க இப்பெல்லாம் பண்றீங்க? இங்க பாருதா சைனி, பிள்ளைங்க ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுதான் அப்பா அம்மா. அததான் இப்ப நான் நினைக்கிறேன். இது எந்த விதத்திலயும் சுயநலமும் இல்ல, தப்பும் இல்லன்னு எனக்கு தெரியுது. ஐயோ கடவுளே, அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, விட்டுருங்களேன். அப்பா, நானே சொல்ல தானே செய்யறேன் தேவையில்லைன்னு. எனக்காண்டி தானே தரேன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விடுங்க. மாமா, வேண்டாம் மாமா, விடுங்க. அவளே என்ன புரிஞ்சுக்கல. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்தாச்சு, அவளுக்கே ஒரு அக்கறை இல்ல. நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? விடுங்க. நான் என் அப்பா கிட்ட போய் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். என் மாமனார் இருக்காரு, அவரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். சரி, என்னதான் இருந்தாலும் நான் வேற ஆள் தானே, உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க?
அவங்க தான் சின்ன பிள்ளைங்க, தெரியாதனமா பேசுது. நம்ம எல்லாம் பெரியவங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா? உங்களுக்கு என்ன தேவைன்னு மட்டும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்றேன். இல்ல மாமா, வேண்டாம். எனக்காண்டி யார்கிட்டயும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ள, நீங்க இவ்ளோ என்னை பத்தி இவ்ளோ நல்லதை யோசிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க தலை குனிகிற அளவுக்கு நான் விட மாட்டேன். நீங்க கடன்காரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யார்கிட்டயும் என் மாப்பிள்ள கடன்காரனா நிக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தேவைன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாரு அதை மட்டும் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச இந்த உலகத்துல இருந்து எந்த மூலையில இருந்தும் கொண்டு வருவேன். இது கேட்கறதுக்கு வேணா சினிமா டைலாக்கா இருக்கலாம், ஆனா என் பிள்ளைக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் மாப்பிள்ள. எப்பா ரேஸ்மா, உன் வாழ்க்கைக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இரு சொல்லிட்டேன். மாமா, அது வந்து என்ன, என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்ட்னர்ஷிப் வேணும் அதானே? பாத்தீங்களா மாமா, என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாப்பிள்ள, நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுச்சா? என் மாப்பிள்ள எப்பவுமே கெத்தா இருக்கணும். இல்ல மாமா, இப்போ உங்க முன்னாடி வெத்தா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ரகு சொன்னது உண்மைதான் மாமா, ஆனா என்னுடைய பேராசைக்காண்டி கேட்கல மாமா. அந்த பார்ட்னர் தான் கேட்கிறாரு. அதுவும் இல்லாம என்னுடைய கடன் மொத்தத்தையும் அழிச்சிட்டு ரகு எழுதி வைக்கிறதுல அவரும் பாதி நானும் பாதி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு மாமா. அவனோடனே ஃபுல் ஷேரும் தர வேண்டாம், அதுல கால்வாசி கொடுத்தா கூட போதும். கால்வாசி தானே மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் என் மவன் எழுதி கொடுப்பான். எப்பா ரகு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உன் மாமா கிட்ட. இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புறேன். ரகு சொல்றத கேளியா? ஏங்க இப்ப நிம்மதியாங்க உங்களுக்கு? நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டீங்களா? இப்ப நிம்மதியா உங்களுக்கு? ரகு மாப்பிள்ள, அவன் போனா போறான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்க கூட. சரிங்க மாமா.